வணக்கம் நண்பர்களே. பாஜகவில் இணைந்த ஸ்டாலின் சற்று முன் பரபரப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற அதிரடி மாற்றங்களால ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியலும் இப்போது தலைகீழா மாறியிருக்கு. நேற்று வரை தோழமையாயிருந்த காங்கிரஸ் கட்சி செய்த திடீர் துரோகத்தால அறிவாலய தரப்பு உச்சகட்ட கடுப்புல ஆழ்ந்திருக்கு. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் டெல்லியில் காங்கிரஸ் தலைமையில் நடக்கும் இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணிப்பதாக திமுக அதிரடியாக அறிவிச்சிருக்கிறது. இது பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கு. திமுகவும் நாங்களும் ஒரே குடும்பம் என்று நேற்று வரை மேடைகளில் உருகிய காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் என ஒட்டுமொத்தமாக தோழமை கட்சிகளும் 108 இடங்களை பிடித்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்துள்ள தாவேகா பக்கம் வரிசையாக தஞ்சம் புகுந்துட்டாங்க. இதில் திமுகவுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்தது காங்கிரஸ் கட்சியின் திடீர் பல்டி தான். திமுக தயவில் எம்பி பதவிகளை அனுபவித்துவிட்டு இப்போது தாவேகா தயவில் ஒரு எம்பி சீட்டையும் அமைச்சரவையில் ஒரு இடத்தையும் லபக்கென வாங்கி கொண்டு முதல் ஆளாக தாவேகா கூட்டணிக்கு தாவியிருக்கிறது காங்கிரஸ். திமுக தலைமையிடம் ஒரு வார்த்தை கூட கொள்ளாமல், அரசியல் நாகரிகமே இல்லாமல் காங்கிரஸ் செய்த இந்த காரியம் அறிவாலய தரப்ப உச்சகட்ட கடுப்பிற்கு உள்ளாக்கியிருக்கு. இந்த அரசியல் துரோகத்திற்கு டெல்லியிலேயே வைத்து தக்க பதிலடி கொடுக்க காத்திருந்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இப்போது தனது அதிரடி ஆட்டத்தை துவங்கியிருக்கார். 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கு. இக்கூட்டத்தில் பங்கேற்கும்படி திமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் காங்கிரஸ் பங்கேற்கும் இந்த கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறோம் என திமுக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. டெல்லி அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பியது. தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் இழைத்த துரோகத்தினால் மிகுந்த மனக்காயமுற்றிருக்கும் கழக தோழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா திமுக தலைமை தன் அறிக்கையில் மிக ஓப்பனாகவே உடைத்து பேசியிருக்கு. அதே நேரம் இந்தியா கூட்டணி உருவானது முதல் அதன் மைய சக்தியாகவும் நீட் தேர்வு, ஒரே நாடு ஒரே தேர்தல், மாநில உரிமைகளுக்கு எதிரான விஷயங்களில் முதல் இயக்கமாக நின்று எதிர்த்தது திமுக தான் என்பதையும் டெல்லிக்கு அழுத்தமாக நினைவூட்டியிருக்கு. காங்கிரஸ் கூட்டத்தை புறக்கணித்தாலும் கூட்டணியில் உள்ள மற்ற தோழமை கட்சியில் முன்வைக்கும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு திமுகவின் குரல் என்றென்றும் ஒலிக்கும் என அறிவித்ததன் மூலம் தங்களின் கோபம் காங்கிரஸ் மீது மட்டுமே தவிர தேசிய அளவிலான பாசிச எதிர்ப்பு கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை அரசியல் நகர்வா ஸ்டாலின் நிரூபிச்சிருக்கார். காங்கிரஸ் துரோகி என திமுக பகிரங்கமாக விமர்சித்தது, இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணித்திருப்பது வெளிப்பார்வைக்கு காங்கிரஸ் மீதான கோபமாக தெரிந்தாலும் அறிவாலயத்தின் இந்த அதிரடி முடிவுக்கு பின்னணியில் கமலாலயம் இருப்பதா டெல்லி அரசியல் வட்டாரங்கள் முணுமுணுக்க தொடங்கியிருக்காங்க. மத்தியில் காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்ற ஒற்றை இலக்கோடு களம் காணும் பாஜக தற்போது இந்தியா கூட்டணி அடுத்தடுத்து துண்டுகளாக செதறி போவதை மிக ரகசியமாக ரசிச்சுட்டு வராங்க. இந்தியா கூட்டணியின் வலுவை உடைக்க திமுக எடுத்திருக்கும் இந்த முடிவு பாஜகவுக்கு சாதகமாகவே முடியும் என்பதால் அரசியல் களம் இந்த நகர்வை உன்னிப்பாக கவனிச்சுட்டு வருது. இன்னொரு பக்கம் தேசிய அளவில் காங்கிரஸ் தலைமைக்கு மாற்று சக்தியாக ஒரு புதிய அச்சு உருவாகி வருவதாகவும் டெல்லி தகவல்கள் கசிக்கின்றன. ஏற்கனவே அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாடி, அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி, மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமை தாங்குவதை முற்றிலுமாக விரும்பல. இப்போது திமுகவும் இந்த அதிருப்தி பட்டியலில் இணைந்திருப்பதனால காங்கிரஸை கழற்றி விட்டு சமாஜ்வாடி, ஆம் ஆத்மி, திமுக ஆகிய கட்சிகள் இணைவது மம்தா பானர்ஜி தலைமையில் 3வது அணி போன்ற ஒரு புதிய தேசிய கூட்டணியை உருவாக்கக்கூடும் என்று பரவலாக பேசப்படுது. இதனிடையே திமுகவை தன் பக்கம் வளைத்து போடும் முயற்சியில் பாஜக தீவிரமாக இறங்கியிருக்கான். ஒரு புதிய தகவல் பரவி வருது. வரவிருக்கும் தொகுதி மறுவரை திட்டம் உள்ளிட்ட மிக முக்கிய மத்திய அரசின் திட்டங்களுக்கு திமுக எம்பிகளின் ஆதரவை பெற பாஜக திட்டமிட்டிருக்கிறதாகவும் அதற்கு கைமாறா மத்திய அமைச்சரவையில் திமுகவுக்கு இடமளிக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் டெல்லி வட்டாரங்களில் செய்தி உலா வருது. இதில் ஒரு தரப்பினர் திமுக எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலை வகிக்கும் என்று சொன்னாலும் மற்றொரு தரப்பினரோ காங்கிரசின் துரோகத்திற்கு பழிவாங்க திமுக பாஜகவுடன் கைகோர்க்க வாய்ப்பிருக்கு என கணிச்சிட்டு வராங்க. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு
அதிமுகவுடன் சேர்ந்து திமுக ஆட்சி அமைக்க திட்டமிடுவதா எழுந்த புகார்கள் தமிழக அரசியலில் பெரும் பூகத்தத்தை ஏற்படுத்தியிருந்தது. இப்போது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நீட் தேர்வு மோசடி, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு போன்ற முக்கிய வாழ்வாதார பிரச்சனைகளால் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்பை போல பாஜகவை மிக கடுமையாக விமர்சிக்காமல் ஒருவித மென்மையான போக்கை கடைபிடிப்பதாகவும் எளிதாக கடந்து செல்ல முடியாது. இந்த சாஃப்ட் கார்னர் போக்கு பாஜகவுடனான கூட்டணிக்கு போடப்படும் அச்சாரமா, அல்லது திமுக வழக்கம் போல பாஜகவை எதிர்த்து தனித்து நிற்குமா, அல்லது புதிய அரசியல் கணக்குகளுக்காக கைகோர்க்குமா என்றெல்லாம் தெரியல. மேலே குறிப்பிட்ட அரசியல் நகர்வுகள் கேட்பதற்கு வியப்பா இருந்தாலும் யதார்த்த சூழலில் இவை சாத்தியமாவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்றே தோன்றுகிறது. கொள்கை ரீதியாக பாசிசத்தை மிக கடுமையாக எதிர்த்து வரும் திமுக வெறும் தேர்தல் கால தற்காலிக அதிருப்திக்காக தன் நீண்டகால மதச்சார்பற்ற கொள்கையை தூக்கி எறிந்துவிட்டு பாஜகவுடன் கைகோர்க்கும் என்பது தற்கொலைக்கு சமமான முடிவாகவே முடியும். காரணம், இது அக்கட்சியின் பாரம்பரிய வாக்கு வங்கியை மொத்தமாக சிதைச்சிடும். அதே போல் மம்தா பானர்ஜி தலைமையில் காங்கிரஸ் இல்லாத புதிய தேசிய கூட்டணி என்பது தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய தற்காலிக அழுத்த தந்திரமாகவோ அல்லது காங்கிரஸை வழிக்கு கொண்டு வரும் வியூகமாகவோ இருக்கலாமே தவிர நடைமுறையில் காங்கிரஸ் போன்ற ஒரு தேசிய கட்சியின் பலம் இல்லாமல் மத்தியில் மாற்று அரசை உருவாக்குவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. அதனால் திமுகவின் தற்போதைய இந்தியா கூட்டணி புறக்கணிப்பு என்பது தங்களுக்கு துரோகம் இழைத்த காங்கிரஸ் தலைமைக்கு தங்களின் கோபத்தையும் கூட்டணியில் தங்களது முக்கியத்துவத்தையும் உணர்த்துவதற்காக ஸ்டாலின் எடுத்த தற்காலிக ராஜதந்திர ரீதியான எச்சரிக்கை நகர்வு மட்டுமே தவிர கொள்கை மாற்றத்திற்கான அறிகுறி அல்ல என்றே தெரிகிறது. மேலும் ஸ்டாலின் அவர்களுக்கு துரோகம் செய்த காங்கிரஸை ஸ்டாலின் அவர்கள் மட்டுமில்லாமல் திமுகவில் உள்ள மிக முக்கியமான மாஜி அமைச்சர்களும் விடுவதாக இல்லை. தொடர்ந்து காங்கிரசுக்கு அழுத்தம் கொடுக்க ஸ்டாலின் முடிவு செய்திருக்கிறார். மேலும் விஜய் அவர்களின் அரசியலில் அவர் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் விஜய் பக்கம் சென்றது தவறு என உணரும் வரை செய்ய போகிறார். தொடர்ந்து மத்தியில் திமுக வளர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பல திட்டங்களை வகுத்து வருகிறார் ஸ்டாலின். ஆனால் பிஜேபியுடன் ஸ்டாலின் இணைந்தால் மக்களின் கோபத்திற்கு மீண்டும் ஆளாவார். தொடர்ந்து எப்படி அதிமுக என்கின்ற கட்சியே இல்லாமல் போனதோ அதே போல பிஜேபியுடன் திமுக இணைந்தால் கண்டிப்பாக திமுகவும் இல்லாமல் போகும் என்பதே தற்போதைய தகவலாக வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து ஸ்டாலின் என்ன முடிவெடுக்க போகிறார், இல்லையென்றால் ஆல்ரெடி பிஜேபியுடன் இணைந்து தொடர்ந்து அவரது உள்ளடி வேலைகளை ஆரம்பித்து விட்டாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.